மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சையில் பார்வை பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ செலவை தமிழக அரசு ஏற்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 23 பேர் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண் புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்டனர். இவர்களில் 17 பேருக்கு பார்வை பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் 8 பேர் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். 8 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை அமைச்சர் விஜயபாஸ்கர் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பார்வை பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என்று தெரிவித்தார். 23 பேருக்கு நடந்த அறுவை சிகிச்சையில் ஒரு 16 பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதாக அடிப்படையில் இப்போ அவர்கள் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சிறப்பு உத்தரவுக்கிணங்க அந்த இன்ஃபெக்ஷன் பாதிக்கப்பட்டதாக வந்த அந்த அனைவருக்குமே உயர்தர சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவக்குழு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டு முழு நேர கண்காணிப்பில் இருக்கிறார்கள். பூர்ணமாக அவர்கள் குணமடைந்து வீடு திரும்புவார்கள் என்பதை மருத்துவக்குழு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு அத்தனை செலவுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணிகளை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.